அந்த காலத்தில் இந்தியா 8 செயற்கைக்கோள்கள் மட்டுமே ஏவிருந்தது. வெளிநாடுகளில் செயற்கைக்கோளை தயாரித்து அந்நாடுகள் செயற்கைக்கோளை நிலவில் செலுத்தி புவி வட்ட பாதையை நிலைநிறுத்தி விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் செயற்கைக்கோளை கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தும். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் 1975 ரஷ்யா ஏவியது. முதலீடாக சந்திராயன் திட்டத்தை நிலைநாட்டினார். சந்திராயன் திட்டத்திற்கு 10 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்த பின்னும் அதை 4 ஆண்டுகளிலேயே வெற்றிகரமாக முடித்துள்ளார். சந்திராயன் திட்டத்தின் போது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அண்ணாதுரை கூறினார். வெளிநாட்டின் 6 கருவிகளையும் இந்தியாவின் 6 கருவிகளையும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்ட பின் அதை பார்த்து பாராட்டிய அப்துல் கலாம் விண்வெளியில் தேசிய கொடியுடன் தரையிறங்கினால் நன்றாக இருக்குமே என்று கூறினார். அதற்கு அண்ணாதுரை கஷ்டம் சார் என்றார். அதற்கு கலாம் கஷ்டமாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப முயற்சி செய் என்றார். அண்ணாதுரை கலாமுக்காக 6 மாதங்கள் உழைத்து வடிவமைப்பை மாற்றி நம் நாட்டின் இந்திய தேசிய கொடியை பொருத்தினார். நம் நாட்டின் இந்திய தேசிய கொடி வடிவமைப்பிற்காக மயில்சாமி அண்ணாதுரை சர்வதேச 2 விருதுகளை பெற்றார். இவர் சசிவிராமன் விருதுகள், சந்திராயன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் விருதுகள், பத்மஸ்ரீ விருதுகள் போன்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றார். மேலும் இவர் தமிழ் இதழ்களில் அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல சிறிய ராக்கெட்டை பயன்படுத்தி இந்தியா செவ்வாய் விண்கலத்தையே ஏவியிருப்பது மிகப்பெரிய சாதனையே. இந்தியாவால் இதை எப்படி சாதிக்க முடிந்தது என்று உலக நாடுகளே வியந்து பார்க்கும்படி அவர் சாதனை வெற்றி கண்டது. இப்பொழுது நான் ஒரு கவிதையை கூறுகிறேன். நிலவில் சுற்றுப்பயணம் நீங்கிடாத பெருமகிழ்ச்சி, பாதையிலே தெரிவதெல்லாம் படம் எடுக்கும் கண்ணாடி, பாரதத்தின் பெருமையினை பரப்பி நிற்குது முன்னாடி. பாதையிலே தெரிவதெல்லாம் படம் எடுக்கும் கண்ணாடி, பாரதத்தின் பெருமையினை பரப்பி நிற்குது முன்னாடி. இஸ்ரோவின் வெற்றியினை இல்லா முயற்சியிலேயே பின்பாய்ந்த கண்ணாடி. இனிமே ஒரு சந்தேகம் இருக்கிறது.